22nd ஆகஸ்ட் 2024 அன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்கு நேற்றுக்கு. அண்டு இருந்தாலும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட டாமினேஷன் ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது 24,750 அப்படின்ற ரீஜனில். ஸோ 24,750 பிரேக் பண்ணி பாசிட்டிவ் சைட் மூவ் ஆச்சுன்னா 24,800 ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் 24,850 வச்சுக்கலாம். இன்கேஸ் 24,750 பிரேக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னா 24,700 வந்துட்டு நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். அண்ட் 24,600 பிரேக் பண்ணி டவுன்ஃபால் ஆனால் மட்டுமே அது வந்து ஒரு செல்லர் ஜோனோடைய என்ன சொல்கிறது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படி வச்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவ் சைட் தான் இருக்கிறதாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் எங்கே வேணால் வந்து ரிவர்ஸ் ஆகலாம். அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நேற்று எக்ஸ்பைரி அண்ட் பையர்ஸ் செல்லர்ஸ் ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்தது. ஸோ அந்த ஃப்ளக்சுவேஷன்லேயும் நம்ம வந்து சொல்லி இந்த ரீஜனை வந்து ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தது மார்க்கெட். ஸோ இன்றைக்கி எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 50,800ங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் பையர்ஸோடைய கண்ட்ரோலில் இருக்கும். அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் செல்லர்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 50,800 பிரேக் பண்ணி மேலே மூவ் பண்ணுச்சு அப்படின்னா 51,000 இனிஷியல் டார்கெட்டை எடுத்துக்கலாம். அண்ட் 51,100 பிரேக் பண்ணால் மட்டுமே ஸ்ட்ராங் பை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் 50,800 பிரேக் டவுன் பண்ணி ஒரு நல்ல வால்யூம் குட் வால்யூமோட பிரேக் டவுன் பண்ணுது அப்படின்னா செல்லர்ஸ் டாமினேஷனோட கண்ட்ரோல்குள்ளே வந்துடும். அண்ட் இனிஷியல் டார்கெட் 50,550 எடுத்துக்கலாம் நம்ம. அண்ட் 50,400 பிரேக் பண்ணால் மட்டுமே நல்ல ஒரு செல்லர்ஸோட டவுன்ஃபாலில் விழுக போகுது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் அதனுடைய டார்கெட் 50,200 எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. தேங்க்யூ.